8000 ரூபாய் சம்பளத்துக்கு கவுன்சிலரா ரிசப்ஷனிஸ்டா ஜாயின் பண்ணேன் 2008. எந்த மெஸ்ல வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க, 35 ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியில் 2 லெக் பீஸ் இருக்கும். அந்த செந்தில் மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் இருந்தேன். திருப்பூரில் பாரத் நேதாஜி அறக்கட்டளையை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நேதாஜி குறித்த வரலாறு மறைக்கப்பட்டுள்ளதாகவும், மகாத்மா காந்தி அளவுக்கு நேதாஜியின் வரலாறு பதிவு செய்யப்படவில்லை என்றும் கூறினார். சில வருடங்களுக்கு முன் கோவையில் 8000 ரூபாய் சம்பளத்திற்கு ஓராண்டு தான் வேலை செய்ததாகவும், அந்த 12 மாதங்கள் தான் தன்னை செதுக்கியது என்றும் அண்ணாமலை கூறினார். 8000 ரூபாய் சம்பளத்துக்கு கவுன்சிலரா ரிசப்ஷனிஸ்டா ஜாயின் பண்ணேன் 2008. ஸோ எனக்கு 8000 ரூபா கொடுப்பாங்க. டெய்லி நான் 4 மணி நேரம் வேலை பார்ப்பேன். சாயந்தரம் 6 மணிக்கு போனால் 10 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும். யாராச்சும் MBA பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களை உட்கார வச்சு நான் பேசுவேன். 1 வருட காலம் 8000 ரூபாய் சம்பளத்தில் நம்ம வாழணும். அந்த 8000 ரூபாய்க்கு ஊருக்கு போகக்கூடாது, அப்பாவை பார்க்கக்கூடாது. அந்த 8000 ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும், 8000 ரூபாய் பைக்குக்கு பெட்ரோல் போடணும், 8000 ரூபாய்க்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும். அப்போ என்ன ஆச்சுனாங்க, 2வது மாதம் கோயம்புத்தூர்னுடைய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். எந்த மெஸ்ஸில் வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க, 35 ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியில் 2 லெக் பீஸ் இருக்கும். ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார், இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ், எந்த புளியோதரை எந்த கோயிலில் போடுவாங்க, எந்த சக்கரை பொங்கல் எந்த கோயிலில் போடுவாங்கன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் இருந்தேன். ஏன்னா இருக்கிற பணத்தை கச்சிதமாக செலவு பண்ணணும். எந்த மெஸ்ஸில் ஃபுல் மீல் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பாடு தேவையில்லை, எந்த இதில் நைட்டு சாப்பிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை. நம்ம 8000 ரூபாய் மேனேஜ் பண்ணணும். அந்த 1 வருடம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வருடம். என்னை உருவாக்கியது, என்னை செதுக்கியது அந்த 12 மாதம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.